ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ 2024 எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் போடலை, லாங் வீடியோ எதுவுமே போடல. கடைசியாக அந்த குக்கிங் வீடியோ தான் போட்டோம். ஸோ அதனால் இப்போது நான் ரொம்ப ஒரு ப்ராடக்ட் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக அதுக்கு தான் இப்போ ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஜியோவி பிளாக் லைட் ஃபார் டிவி. இந்த டிவி பின்னாடிலாம் வரும் பார்த்தீங்களா எல்இடி லைட்டு. ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வர லைட்டுக்கு இது வந்து டிவிக்கு இது சூப்பராக இருக்கும் ஒரு எல்இடி லைட். ஸோ நம்ம நார்மலாக அமேசான்லாம் விற்கிது, நான் கூட பார்த்துருக்கேன். ஸோ இதை சுற்றி லைட் எரியும், நம்ம வேணால் ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உள்ள தான் பார்த்தேன். நம்ம 1,00,000 80,000 60,000 இப்போ டிவி வாங்குகிறோம். எவ்வளவோ யூடியூபர்ஸ் டிவி வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஏன் இஃபான் வியூஸ் கொடுத்துருக்காரு, டான் ஜேஆர் அவங்க வீட்டிலலாம் ஃபர்னிச்சர் இன்டீரியர்லாம் இது பண்ணாங்க. இவ்வளோ பண்ணுறவங்க, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி ஏன் பண்ணக்கூடாது? அவங்க வீட்டில் கொடுத்து அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லு. இது ஏன்டா இவ்வளோ பேசுகிறான் இதை பற்றி, ஒரு எல்இடி லைட்டை பற்றி எதுக்குடா இவ்வளோ பேசுகிறான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த லைட்டோட இது அப்படி புரியுதுங்களா, சூப்பராக இருக்கும். அது வார்த்தையில் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து அமேசானில் நம்ம இந்தியன் ஆப்லேயும் கிடைக்காது. ஸோ இது வந்து ஈபேன்னு ஒரு ஆப், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்ம ஊரில் எப்படி ஓஎல்எக்ஸ் இருக்கும், ஸோ அது மாதிரி ஈபே. ஸோ ஈபேயில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள யூஸ்டு சீல் ஓப்பன்னு, ஸோ பாக்ஸ்லாம் அவங்க உள்ள உடஞ்சாலே அதை வந்து ஸ்டோர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது ரொம்ப ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக நீட்டு கண்டிஷனில் இருக்க யூஸ்டு ப்ராடக்ட். ஸோ அதெல்லாமே விற்கக்கூடியது தான் ஈபே. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஈபியோட லிங்க் போடுறேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் சைன்இன் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் பார்க்குற எல்லாமே, வாங்குறது எல்லாமே டாலர்ஸில் தான் இருக்கும். ஸோ டாலர்ஸில் இருக்கிறது எல்லாமே, இப்போ இந்த லைட் நான் சொல்கிற ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி திட்டலாம், எப்படியும் ஒரு 7,000 வரும் ப்ளஸ் அந்த போஸ்டல். ஸோ இது எனக்கு வந்து போஸ்டல்லாம் வச்சு இங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இந்தியன் போஸ்ட் நீங்கள் போட்டுருக்கு பாருங்க, இந்தியன் போஸ்ட்டில் தான் வந்தது. ஆக்சுவலாக பார்த்து இந்தியன் போஸ்ட்டில் வந்து நம்ம டியூட்டி கட்டி வாங்குற மாதிரி. ஸோ சிலது வந்து நம்ம நார்மல் கொரியர்ஸ்லேயே வரும், சிலது வந்து இந்த மாதிரி இந்தியன் போஸ்ட்டில் வரும். ஸோ அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு சொல்லணும் இருந்துச்சுன்னா அவங்க போஸ்டரில் தான் போடுவாங்க. ஸோ போஸ்டரில் போட்டால் காசு இவ்வளோ கொடுத்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பே பண்ணோம். இது வரதுக்கு எப்படியும் ஒரு 20 days ஆகிடும். ஸோ யூஎஸில் வந்து வரும். ஸோ யூஎஸ்லேருந்து வரனா 20 days ஆகிடும். ஸோ 20 days ஆகும்போது நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம். எல்லாமே ஆப்பில் நம்ம அமேசான் எப்படி பண்ணுறோமோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து போஸ்டல் கோடு எல்லாமே டாலர்ஸோட. இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா $85 வாங்கினேன். $85, ஆமாம் $85 ப்ளஸ் 100. அப்போது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேபால் அக்கௌண்ட் அது ஒன்று இருக்குது. ஸோ அதில் பே பண்ணி இதை வாங்கணும், அதில் தான் வாங்க முடியும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கவங்க வாங்க முடியும். அதே மாதிரி டெபிட் கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு, இப்போ நார்மலாக எல்லாமே இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா பேபால். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இதில் சிக்கலே தவிர, இந்த லைட் ஆனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒர்த்து. நான் வந்து எல்லோரும் வாங்கணும்னு சொல்லலை. ஸோ எவ்வளவோ யூடியூபர்ஸ் எவ்வளவோ பேர் நல்ல நல்ல டிவியாக வாங்குறாங்க, 1,50,000 ஓஎல்இடி அது இதுன்னு வாங்குறாங்க. ஸோ அந்த டிவிக்கு இந்த லைட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லைட்டோட எஃபெக்ட் அந்த மாதிரி இமேஜ் கேப்சிங் லைட், புரியுதுங்களா? ஸோ டிவியில் என்ன இமேஜ் வருதோ அந்த இமேஜ் இருக்க கலரை கேட்சப் பண்ணி இது உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது யூசர் மேனுவல். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இப்படி இதுதான் உங்களுக்கு இருக்கு பாருங்க, இதுதான் அந்த யூனிட், இது இந்த கேமரா. ஸோ இது வந்து இந்த கேமரா வந்து டிவியோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து டிவியோட பின்னாடி நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும். இதில் வைஃபை கனெக்ஷன் ப்ளஸ் ப்ளூடூத் இருக்கும். ஃபோனில் இந்த ஜியோவி ஆப் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும், சரிங்களா? அது தனியாக நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஆப்பில் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு போடுறேன். இதை பாருங்கள், இந்த அந்த யூனிட்டு, இது அந்த கேமரா. அந்த கேமரா டிவியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேட்சப் பண்ணி வர இமேஜோட கலருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி எல்இடி லைட் கலர்ஸ் மாறும். ஸோ சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள்,
தெரியுதுங்களா? பின்னாடி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், டிவியை தொடச்சி டிவியோட எந்த கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா எந்த சைடு நீங்கள் அந்த யூஎஸ்பி மாட்டிட்டு ஸ்டிக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே. இந்த இருக்குது பாருங்கள், நாப் மாதிரி அதுவும் இருக்குது உள்ள காமிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு கனெக்ஷனு? தெரியுதா அந்த கனெக்ஷன்? இதில் வந்து நார்மல் பின்னு, சி டைப் பின்னும் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அதுலேருந்து யூஎஸ்பி. இந்த யூஎஸ்பி போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது அந்த ஒயர் கனெக்ஷன் வருதுங்களா, எல்இடி லைட் ஒயர் கனெக்ஷன். ஸோ இதோட ஒயர் கனெக்ஷன் தான் அந்த யூஎஸ்பி. இதுக்கு இந்த யூனிட்டு இந்த டிவி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேமரா இப்படி தான் கேமரா மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கேன், நான் காமிக்கிறேன். என் பெட்ரூமில் இருக்க டிவிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர், இது மாதிரி ஸ்டிக்கர் கொடுப்பாங்க, ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது உங்கள் டிவியோட சென்டர் பார்ட்டுக்கு நடுவில் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டு உங்கள் எல்லா மூலையிலும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி 1 2 3 இந்த சைடும் 3 சென்டரில் 1 கேமராக்கு நேராக சென்டரில் 1 வச்சுட்டு நீங்கள் இந்த ஆப்பில் இதை நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த ஆப்பில் எப்படி மெஷர் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்களா மெஷர் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது. பட் நான் இந்தியாவில் யாருமே இது வாங்கி யூஸ் பண்ணி நான் பார்க்கல. எல்லாம் பிலிப்ஸ் வாங்குறாங்க, அது ரொம்ப காஸ்ட்லி, 32,000 30,000லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹர்ப் போட்டிங்கன்னா யூக்னு சொல்லி ஒன்று இருக்குது, HUE யூக். ஸோ அது போட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிள் டேரெக்டாக நீங்கள் HDMI கேபிள் என்ன கனெக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் வரும். மற்றபடி வேறு எந்த லோக்கல் சேனல்ஸு இப்போது டிஷ் போட்டிருக்கவங்க யூடியூப்ஸு இது எதுவுமே வந்து அதை இன்பில்டாக டிவியில் இருக்க யூடியூப்ஸ் எதுவுமே ஆப்ஸ் இருக்கிறது வரவே வராது கலரு. அந்த கண்ட்ரோலரில் என்ன பாக்ஸில் HDMI கொடுத்துருக்கீங்களோ லேப்டாப்போ இல்லை செட்டப் பாக்ஸோ, ஸோ அந்த மாதிரி உள்ள யூனிட்டுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அது இவ்வளோ காசு போட்டு வாங்கி இது ரெண்டுக்கு மட்டும் வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இது வாங்கினீங்கன்னா டோட்டலாக எல்லா போஸ்டரும் 9,000 கிட்ட தான் வரும். 9,000ன்றது இப்போது வந்து யாரோ என்னென்னமோ வாங்குறாங்க, எல்லோரும் வாங்குறாங்கன்னு சொல்லலாம், என்னமோ வாங்குறாங்க. ஸோ காஸ்ட்லியாக என்னமோ வச்சுக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஃபேமிலியோட நைட்டில் பார்க்குறதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் அதை போட்டேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே தான். இப்போது வந்து இந்த லைட்டு எப்படி அந்த ஆப்பு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதில் ஈபேல எப்படி அதை பார்க்குறது, எல்லா வீடியோவுமே நான் இப்போ உங்களுக்கு வரிசையாகவே அதில் போடுறேன். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணணுன்றதை ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த யூனிட்டோட பார்த்துருவோம். இப்போ எப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் டிவியில். ஸோ இந்த டிவியில் உள்ள நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 1 hour later. ஸோ இதுதான் இந்த ஈபேயோட ஆப்பு. ஸோ அந்த ஈபே ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஜியோவிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஜியோவின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யார் யார் வந்து அந்த ஜியோவி லைட் ஆப்பை ரீசேல் பண்ணுறாங்க, அதாவது யூஸ்டு, அது ஃப்ரெஷ்ஷாக யார் பண்ணுறா, யூஸ்ட்லேயே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த பாக்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஸ்டார்ஸ் கிட்ஸ் எல்லாமே இப்போ அமேசான் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் $60 போட்டிருக்குங்களா, அது ப்ளஸ் $20 போஸ்டல் கோடும் சேர்த்தே அவங்க போட்டிருப்பாங்க. போஸ்டல் கோடு தான் இருக்கலே சேஃபஸ்ட் அண்ட் செக்யூரு. ஸோ உங்களுக்கு போஸ்டலுங்கிறது வந்து இந்தியன் போஸ்ட், நம்மளோட ஸ்பீட் போஸ்ட்டு இருக்குங்களா, அதோட ஆப்ஷன்ஸ் தான் அந்த போஸ்டல் கோடு. ஸோ அந்த ₹60 வந்து ப்ராடக்ட்டு, $20 வந்து டியூட்டிங்கிறது போஸ்டல் காஸ்ட். அது வந்து 2,300 கிட்ட வரும். ஸோ அதையும் நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டு செக்யூராக உங்கள் கையில் வந்து சேர்ந்துருச்சுங்கிறதுக்கு 20 to 30 டேஸ்க்குள்ளே அது வந்து கரெக்டாக உங்கள் கையில் ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் iOS யூசர்ஸ் ஆல்சோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து இப்படி தான் ஈபேல அதை ஆர்டர் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவி ஆப். இந்த யூனிட்டோட ஜியோவி ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லையும் ப்ளே ஸ்டோர்லையும் ஜியோவின்னு போட்டிங்கன்னா ஹோம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் அந்த ஜியோவி ஹோம் ஆப்பு. ஸோ இந்த யூனிட்டோட கனெக்ட் பண்ணுறது ப்ளூடூத் மட்டும் வைஃபை. ஸோ ரெண்டுலேயுமே இது கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ப்ளூடூத் அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கேட்டுரும்.
ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜியோவி ஆப்பில் கனெக்ட் ஆகிடும் ப்ளூடூத் மூலிமா. அப்புறம் நீங்கள் ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் ஒய்ஃபை இல்லாட்ட நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் கூட போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் கனெக்ட் பண்ணால் போகணும், அதுக்கப்புறம் அது கனெக்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அது ப்ளூடூத்தில் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். வித் ஃபோன் ஆப்பில் நீங்கள் அது எல்லாத்தையுமே சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மூவி, மியூசிக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் கேலிப்ரேஷன் பண்ணுறது இந்த ஒய்ஃபை செட்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒய்ஃபை. ஸோ என்னோட ஒய்ஃபை செட்டிங் இது. அடுத்த கேலிப்ரேஷன். கேலிப்ரேஷனுங்கிறது இமேஜ் கேப்சரிங். அந்த கேமரா வந்து கேட்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் சைடில் ஹரிசாண்டலாக வரும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்னோட ஃபுல் ஸ்க்ரீனு கேலிப்ரேஷன். இதை வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணி நான் முதல்லேருந்து போட்டு காமிக்கிறேன். அது எப்படி என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த 4 சைடில் இருக்கிறது. இந்த சைடு 6+1 7 கார்னர்ஸ். ஓகேங்களா. சென்டர் மட்டும் நீங்கள் ஆப்ஷன்லாம் நீ மாற்ற முடியாது. சென்டர் வந்து நீங்கள் கேமரா செட் பண்ணால் உண்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்டர் மேலே டாப் அது செட் ஆகிக்கும். டாப்பாக பாட்டமாக அதுவும் கேட்டுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நீ வைக்கிறத பார்த்தே சென்ஸ் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸாக. ஸோ அது பின்னாடி நீங்கள் போடுற ஸ்டிக் ஒட்டுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியோட ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கேலிப்ரேஷன் ஆப்ரேஷன் போய் சென்ஸ் பண்ணி அதே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். பார்த்துங்க சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ரேஷன்ஸ். வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணலாம். இந்த இருக்க 4 பாயிண்ட் ப்ளூ பாயிண்ட்டையும் கார்னர் ஆஃப் த டிவி நீங்கள் வைக்கணும். கரெக்டாக வைக்கணும். அது நீங்கள் அதில் கரெக்டாகவே தெரியும், உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு அதாவது நம்ம ஃபோனெல்லாம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி இந்த ஃபோனில் கரெக்டாக வைக்கணும். அது பாருங்கள் நான் ரெண்டையும் வைக்கிறேன் பாருங்கள். 4 கார்னர்லையும் அதை செட் பண்ணிட்டு, ஏன்னா கரெக்டாக செட் பண்ணால் தான் அந்த இமேஜை நான் ஃபுல் டிவியும் கவர் பண்ணுற மாதிரி அது அந்த இமேஜ் மேலே டாப் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ மேலே இருக்க டாப் ஃபுல்லாக இமேஜுக்கு அது கேட்சப் பண்ணிக்கும். கீழே இருக்கிறது மட்டும்தான் கரெக்டாக கேட்சப் பண்ணுற மாதிரி அந்த கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மூலையில் இருக்கிற அந்த கேப்சர் இமேஜோட பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக வச்சு செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் நீங்கள் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அமுக்குனீங்கன்னா அது அப்போவும் அடுத்த 3 கார்னரையும் நீங்கள் செட் பண்ணணும். அந்த சைடு இருக்க 3 கார்னரையும் ஃபுல் கவரேஜுக்காண்டி அந்த ஆரஞ்சு. ஸோ இல்லை தப்பாக இருக்குன்னா அந்த கொஸ்டின் மார்க் கீழே இருக்க ஏரோ பண்ணினா பிளாக் சைடில் வந்துடும். பேக் சைடில் வந்துச்சுன்னா திருப்பியும் பேக் நீங்கள் எப்படி ப்ளூ கலர் வச்சோ அது வந்துடும். திருப்பி நீங்கள் க்ரீன் அப்படின்னா திருப்பி அந்த ஆரஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்னரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபுல்லாகவே இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான், ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த வியூ போய்கிட்டே இருக்கலாம். இது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான் உங்களுக்கு. பாருங்கள் நான் அந்த ஆனே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அந்த கார்னரை நீங்களே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் 3 ஐக்கான் வந்துடும். 3 ஐக்கானில் நீங்கள் அடுத்து வந்து அதை செட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அடுத்ததுக்கு போயிட்டு கேலிப்ரேட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த ஃபுல் டிவியோட எவ்வளோ இன்ச்சு 65 இன்ச் டிவி வரையும் இது இருக்குது. பட் இது வரைக்கும் மேலே 75 இன்ச் டிவி, 100 இன்ச் டிவி எல்லா டிவிக்குமே இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஜிபேயில் வாங்கும்போது பார்த்து கிளியராக அந்த இன்ச்சஸ் பார்த்து வாங்கணும். இது நான் வாங்கியிருக்கிறது வந்து 55 to 65 இன்ச் வரையும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் இருக்குது. இது வந்து அப் டு 100 சென்டிமீட்டர் 100 இன்ச் டிவி வரையும் இது இருக்குது. ஓகேங்களா. 100 இன்ச் டிவி வரையும் இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் 85, 95, 100 எல்லா இன்ச்சஸ் டிவிக்குமே அது கிடைக்கும். ஸோ ஈஸி. எப்படி நம்ம மேலேருந்து ஃபுல்லாக இந்த சைட்லேருந்து ஒன் சைடு தான் கீழே யாரும் ஆப்ஷனல்ஸ் மாட்ட மாட்டாங்க. ஸோ ஒன் சைடு இது கரெக்டாக இருக்கும். செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே கூட ரீசெட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கிற மூவி, மியூசிக் அதெல்லாம் வந்து எதுக்குன்னா மூவினா அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இமேஜுக்கு பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் பின்னாடி மாறும் லைட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எப்படின்னா நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்த சிங்கிள்ஸ் பின்னாடி வந்து வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வாய்ஸ் எப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ அது ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து இதோட வீடியோ இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வேரியண்ட் எல்லாமே மேலே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ எதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் தான். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணால் அங்கே உங்களுக்கு அந்த நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணுறது அந்த டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கும் போது நல்லாவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் பாட்டா இல்லை எல்லாமேவா, ஸோ பேரா எல்லாமே வந்துடும். சவுண்ட் எஃபெக்ட் ஆன் பண்ணுவா அதுவும் ஆன் பண்ணிக்கலாம். மூவியும் ஆன் பண்ணிக்கலாம், மூவி இமேஜும் ஆன் பண்ணிக்கலாம்,
வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டும் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசும்போது கூட பின்னாடி சவுண்டு இல்லை அது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மூவி இதெல்லாமே படம் பார்க்கும்போது நல்லா ஆக்ஷன் படம் பார்க்கும்போது அதுக்கு சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். A few moments later. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஜியோவி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட ரிவ்யூ. ஸோ இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதுதான் அந்த கேமரா. இந்த கேமரா கீழே இருக்குது, அந்த இமேஜ் காமி அங்கே பாருங்கள், இந்த கேமரா இருக்கா. ஸோ இதை கேட்ச் அப் பண்ணி தான் இந்த பாருங்கள் பின்னாடி இந்த லைட்ஸ் எரியுது இருக்குங்களா ஃபுல்லாகவே. பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு, ஃபுல்லாகவே அதான் எரியுது. அந்த யூனிட் வந்து நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். யூனிட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். சார் டிவி ஃபுல்லாகவே இருக்குது. இது என்னோட டிவியில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. பாருங்கள், இதுதான் மக்களே அந்த யூனிட். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த யூனிட்டு, அந்த யூனிட்டு அதில் வந்து மாட்டியிருக்கேன் பாருங்கள், அது 2 கேபிள் மாட்டியிருக்கேண்ணா, அதுதான் அது. ஸோ அந்த கனெக்ஷன்லேருந்து இந்த ஒயர் போய் அதுக்கு சுற்றி தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டு. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், சரிங்களா. அடுத்த கலர் பாருங்கள், இந்த க்ரீன். இது அதாவது இந்த இமேஜ் அந்த கேமரா இருக்குதுங்க, அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் கேட்சப் பண்ணி இந்த கலர் அப்படியே சேஞ்ச் பாருங்கள். ப்ளூனா ப்ளூ தெரியுதுங்களா உங்களுக்கு, பாருங்கள் க்ளியராக தெரியும். இது முன்னாடி மாறுது பாருங்கள். இது ஒன்லி மூவி பிக்சர் கலர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், புரியுதுங்களா. இது மூவி அந்த ஆப்பில் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த மூவின்னு ஆப்ஷன் வச்சோன்னா அது வரும். சவுண்டு வச்சா சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சவுண்டு வைக்கலை. ஸோ மூவி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிக்சரோட கலருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி எல்இடி லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரியாக்ஷன் ஆகும். தெரியுது அவங்களுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே பின்னாடி. ஸோ அதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு போட்டுருக்காங்க, எப்படி கிளாரிட்டியாக இருக்குங்க. இதோட ஃபுல் பை லிங்க் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.